சார் வந்துகிட்டே இருக்கேன். அதாப்பா வழி, கரெக்டா வாப்பா. ஒரே காடா இருக்கா? கூகுள் மேப் பார்த்து கரெக்டா வாப்பா. சரி ஓகே. சார் நான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல வந்துட்டேன். லொகேஷன் இந்த இடம் தான் காட்டுது. இந்த இடத்துல ஆள் யாரும் இல்ல, காடு மட்டும்தான் இருக்கு. நாற்கணும் சிட்டிப்பா, நீ வழி மாறி போயிட்டப்பா. இந்த இடத்துல வண்டி இல்ல ஆள் நடமாட்டம் இருக்காப்பா பாரு. ப்ளூ கலர் கார் ஒண்ணு போகுது. அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படி வந்துரு நேரமாகதியா. சரி ஓகே ஓகே ஓகே. இந்த விவேகானந்தர் தெரு எங்கிட்ட இருக்கு? விவேகானந்தர் தெருவா? அது நீ வந்ததுல இருந்து 5 கிலோமீட்டருக்கு மேல அங்கிட்டு போகணும்ப்பா. அங்கிட்டா? கூகுள் மேப்ல இங்கிட்டு தானே காட்டுச்சு. அங்கிட்டு காட்டினா மானு நிறைய தான் நீங்கிட்டு பார்க்கலாம். நீ எந்த அடிப்படையில கூகுள் மேப்பை நம்பிக்கிட்டு வந்த? ஏதாச்சும் நம்ம ஆட்டோக்காரன் லோக்கல் ஆளை பார்த்து கரெக்டா பார்த்து போப்பா. ரொம்ப நேரமா சுத்தில எனக்கே டவுட் ஆச்சு. வண்டி அப்படி போய் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து திரும்ப போப்பா. இதுல தெரியும் ரிவர்ஸா? இது பின்னாடியே இருக்கு. அது நீ 7 கிலோமீட்டர் போன் பண்ணி பின்னாடி. சார் நான் நன்றிண்ணா. என்னதான் நம்ம தொழில்நுட்பம், அட்வான்ஸு, ஃபீச்சரு, மாடர்ன் டெக்னாலஜின்னு போனாலும் இதெல்லாம் ஒரு சில நேரத்தில் காலம் வரதான் செய்யுது. நான் இவ்வளோ நேரம் இதை நம்பினதுக்கு வர்ற வழியில் ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்டையோ இல்லை லோக்கல் ஆளுங்கள்ட்டையோ நடந்து போகிறவங்கள்ட்ட கேட்டிருந்தாலே ஒரு தெளிவான இடம் கிடச்சிரும். தேவையில்லாமல் 10 கிலோமீட்டர் சுற்றினது தான் மிச்சம்.